இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறவரு கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருக்காரு. அதோட புறம்போக்கு என்ற பொது உடைமை படத்தின் மூலமா இசையமைப்பாளரா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர். லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் வர்ஷன். ஹலோ சார், உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். முதல்ல என்னோட ஆச்சரியத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக மியூசிக் டைரக்டர்லாம் வரும்போது அன்பிளக்டு அப்படின்னா நம்ம பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க அவங்க ரேஞ்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இல்லை, சின்ன பசங்க தான், ஆனால் நல்ல மியூசிஷியன்ஸ். ஓகே, ரொம்ப நாலேஜான பசங்க மியூசிக்கில். ஸோ அதனால் என் கூட நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கேள்வியிலே பதில் இருந்தது. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்கன்னு. அதில் நான் சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துருக்கேன். ஓகே, இவங்களை அறிமுகம் பண்ணிடலாமே ஃபஸ்ட்டு? அறிமுகப்படுத்தலாம். இங்கே கிட்டார் வாசிக்கும் அன்பு தம்பி அவர் பேர் அஸ்வின். அப்புறம் இங்கே ஃப்ளூட் வாசிக்கிற பொண்ணு அவங்க அமிர்தவர்ஷினி. ஹலோ. அப்புறம் அங்கே ட்ரம்ஸ் வாசிக்கிற அழகான அந்த குழந்தை ஸ்டீவன் சாமுவேல். அப்புறம் இந்த பக்கமாக கோட் மாட்டிட்டு பியானோ வாசிக்கிற குழந்தை, அவர் பேர் லிடியன் நாதஸ்வரம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எப்படி சார் இந்த மியூசிக் மேலே ஆர்வம் வந்தது? எப்படி நீங்கள் இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? நான் 10th படிக்கும்போது ஸ்கூலில் சிங்கிங் காம்படிஷனில் ஆரம்பித்த இன்ட்ரெஸ்ட் அது அப்படியே விதைச்சி +1 +2 நிறைய சிங்கிங் காம்படிஷன்ஸ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கலந்துக்கிட்ட எல்லாத்துலேயுமே இடம் தான் வந்தேன். எப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது, யாராவது வீட்டில் இசை படித்தவங்க? இல்லைன்னு தான் சொல்லணும். ப்ராப்பராக யாரும் பெரிய மியூசிஷியன்ஸ் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே மியூசிக் சென்ஸ் இருக்குன்றது நான் மியூசிஷியன் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன். ஓகே. கிளாசிக்கலோ அல்லது ஒரு ஹிந்துஸ்தானி இதெல்லாம் படிச்சிங்க நீங்கள்? ஆமாம், நான் படித்தேன். நான் எல்லாமே செல்ஃப் லேர்ன் பண்ணேன் சொல்லப்போனால். அப்புறமா காலேஜில் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், அப்போ தான் நிறைய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிலாம் சில பேர் கைட் பண்ணாங்க. அவங்களுக்காக காலேஜ் போய் சர்டிஃபிகேட் வாங்கினேன். சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ இருந்து நீங்கள் சரி நம்ம சினிமாவுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது, இசை மேலே ஆர்வம் அதெல்லாம் ஓகே, அதுக்காக கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது, சினிமாவில் சாதிக்கணும் இல்லை சினிமாவில் நான் மியூசிக் பண்ணணும் பாடணும் அந்த மாதிரியான ஆர்வங்கள் எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிச்சு? மியூசிக் வாட்சா எங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். அது பார்த்தா சினிமாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, அது அப்போ சினிமாவே பண்ணுவோம். சினிமாவில் மியூசிஷியனாக போனால் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய கற்பனைகள் எந்தெந்த சூழ்நிலைக்கு நம்ம மியூசிக் பண்ணுறோமோ சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு நிறைய நமக்கு ஸ்கோப் இருக்குன்றதுக்காக சினிமாவை சூஸ் பண்ணேன். ஆமாம். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல பேனர், நல்ல டிரெக்டர் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையறதில்ல. எப்படி கிடைச்சது அந்த முதல் வாய்ப்பு? அறிவுமதி அண்ணா லிரிக் ரைட்டர், அவர் என்னை சந்தித்த போது அவர் சொன்னார், என்ன உங்கள் பாட்டெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் என்ன சினிமாவுக்கு வரலையா அப்படின்னு கேட்டார். அப்போது தெரியல, யாருமே தெரியாது சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னேன், இல்லை கண்ணா, நான் ஒரு முக்கியமான நம்பர் ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவர் சொல்லும்போது நானும் சொல்கிறேன், ஆனால் பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி நான் போய் கேட்க வெக்கப்படுறேன், வேணாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொன்னேன். எனக்கு பேராண்மை படம் பண்ண அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும், அது யார் நான் பண்ணது அப்படின்னு சொல்ல மாதிரி டவுட்டை கேட்டேன். அப்போனா அது எஸ்பி ஜனநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னது, அவரை மட்டும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது அதுக்கு மட்டும் ஏதாவதுன்னா அவர் நம்பர் கொடுங்கன்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், நானே அவர் நம்பர் தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு அந்த கோஇன்சிடென்ஸ் அது எல்லாமே ஏதோ ஒன்று நடக்கணுன்றதுக்காகவே பேசின மாதிரியே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் போய் அவரை போய் மீட் பண்ணேன், சிடி கொடுத்தேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவராக கால் பண்ணி, உங்கள் பாட்டு சிடி கேட்டேன், நல்லாயிருக்கு, நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு மேடையில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் அதிகமாக தமிழ் படங்கள் பார்க்கறதில்ல, நான் வெகு சில படங்கள் தான் பார்க்குறேன், அதில் குறிப்பிடும்படியான படங்கள் எஸ்பி ஜெகநாதனுடைய படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது இந்த ரேப்போ ரொம்ப இயல்பாக ஒரு நல்ல ரேப்போவாக இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமானவர், நீங்கள் எதிர்பார்க்காம அவர் படத்துலேயே வேலை செய்கிறீங்க, அது எப்படி இருந்துச்சு? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எக்ஸைட்டட் தான். ஏன்னா அவருடைய படம் பேராண்மை பார்க்கும்போது, நான் அதை சொல்லப்போனால் தேட்டரில் பார்க்கும்போது என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னா. நான் என்ன பண்ணுவேன்னா, மியூசிக் பண்ணும்போது பாட்டு மட்டும் பண்ணணுன்ட்டு இல்லை,
நான் ஆர்ஆரில் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் வாய்ப்புக்கு முன்னாடியே, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறைய இங்கிலீஷ் மூவிஸை வந்து வீடியோ சாப் பண்ணி ஆடியோ தனியாக எடுத்து நான் அதுக்கு மியூசிக் ஆட் பண்ணுவேன். தமிழ் படங்கள் நிறைய லாங்குவேஜ் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேராண்மையுடைய படம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நம்ம சரியாக மியூசிக் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அது நிச்சயமாக நடந்துருச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான தருணமா இருந்திருக்கும் அது நிச்சயமா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அது ரொம்ப முக்கியமான தருணம். சரி, நம்ம முதல்ல என்ன வாசிக்க போகிறோம்? இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் பொங்கல்ல இருக்கோம். ஸோ எங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பாட்டு? நான் இந்த புறம்போக்கு படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருந்தது. அது 4 பாட்டு தான் அவங்க படத்தில் வந்தது. ஒரு பாட்டு வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் கார்த்திகா நாயருக்கும் உள்ள ஒரு டூயட். அது ஃபுட்டேஜ் காரணத்துக்காக அது வந்துட்டு அந்த பாட்டு படத்தில் இல்லை. ஸோ அந்த பாட்டை வந்துட்டு நான் இன்றைக்கி பசங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அது ஏன்னா ஜனங்க யாருமே அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆடியோவில் போய் டவுன்லோட் பண்ணி கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும். மற்றபடி விஷுவலில் இல்லாததால் அந்த பாட்டை இப்போ வந்துட்டு வாசிக்க போகிறாங்க. சூப்பர். நிஜமாவே எனக்கு இவங்களோட ஞாபக சக்தியை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா எல்லாரும் நோட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வாசிக்கும் போது நிறைய பேர் நோட்ஸ் வச்சு பார்த்து வாசிப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க ரொம்ப கூலா, அதுல முகத்துல யாரும் முகத்துலயுமே
நர்வஸ்னஸோ கொஞ்சம் கூட படபடப்பு எதுவுமே இல்ல. அவங்க கூலா ரசிச்சுக்கிட்டே வாசிக்கிறாங்க. இவ்வளவு ஞாபக சக்தி நிஜமா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஆமா, உண்மையா. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமையா ஒரு மெலடி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா போய் டவுன்லோட் பண்ணி கேட்கணும். முதல் படம் அப்படிங்கும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். தயாரிப்பு சைட்லயே ஆகட்டும் அல்லது இயக்குனர் சைட்லயே ஆகட்டும். நடிகர்கள் என்னோட படத்துல எல்லாம் பாடல்கள் நிறைய ஹிட் ஆயிடும். அந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கும். நிறைய ப்ரெஷர் இருக்கும். நீங்க எப்படியான ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணீங்க? ப்ரெஷர்ன்றதை விட நான் பண்ணதை உடனே பாட்டு பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எங்கே ப்ரெஷர் இருக்கும்? ப்ரெஷரே இருக்காது. அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு இது ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தான் யோசிப்பேன், ஓகே சொன்னாங்களே மறுபடியும் கேட்குறாங்கன்ட்டு. இல்லை இப்போ இன்னும் ஏதாவது பெட்டராக பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2வது பாட்டு கொடுப்பேன். அது என்ன இதுவும் நல்லா இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டே நல்லா இருக்குது, அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது எனக்கு. ஒன்றும் பெரிய கஷ்டமாக எல்லாம் ஒன்றும் இல்லை. 5 பாட்டுக்குமே உடனே அவங்க ஓகே சொல்லி. ஃபர்ஸ்ட் இருந்தே சொன்னீங்க அந்த பின்னணி இசை மேல ஒரு அபரிவிதமான பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல வந்து நீங்க கமிட் ஆகும்போது நீங்க பாடல்கள் மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் கமிட் பண்ணாங்க இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் இருந்துச்சா? என்ன மாதிரி உங்களுக்கு அப்போ அந்த ரியாக்ஷன் இருந்துச்சு? நான் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டேனே தவிர போனதை வச்சு வருத்தப்படல. ஏன்னா அடுத்த படம் வரும், இந்த ஒரு படத்தோடு போகிறது கிடையாது. எப்படியோ ஒரு சைக்கிள் தானே. இன்றைக்கி இந்த வருஷம் எனக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கிடச்சிதுன்னா இன்னொரு நாள் எனக்கு கிடைக்க போகுது. அப்புறம் எனக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பாட்டில் கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அடுத்தடுத்த லெவல் நான் மூவ் பண்ணுவேன். அவ்வளோதான். அடுத்து என்ன பாடல் இவங்க நமக்காக கொடுக்க போறாங்க? இப்போ எப்படி என்னுடைய மியூசிக் எல்லாம் கேட்டிங்களோ, நான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இளையராஜா சார், ரஹ்மான் சார் அப்படின்லாம் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மியூசிக்கை வந்துட்டு தனித்தனியாக நிறைய பேர் ஃபுல் பாட்டாக வாசிக்காமல் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு மெட்லின்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு மெட்லியை முதல்ல ராஜா சார் ஆஸ் எ சீனியர்ன்றதால அவருடைய பாட்டை ஒரு சின்ன மெட்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ராஜா சார் பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கும் எங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு லீடா இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணலாம்.
சான்ஸ்லெஸ். உங்க அப்படியே அந்த பிஞ்சு கைகள் வந்து எப்படி விளையாடுது, நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சூப்பர்பா இருந்துச்சு. பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷலாக ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணோம். ஒரு நாளா? ஆமா. நாங்க பயங்கரமா அப்படின்னு சொல்றோம், நீங்க ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. இவங்க 2-3 நாளெல்லாம் பண்ணா அப்ப எப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப நல்ல மியூசிஷியன் சொல்லப்போனால். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் எக்ஸாமினேஷன்ஸ்ன்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. வெஸ்டர்ன் படிக்கிறதுக்கு அது இங்கே ஒரு முறை. அதை வந்து இந்த 8th கிரேட் எக்ஸாம்னு ஒரு லெவல் இருக்குது. 8th கிரேடு பண்ணால் பெரிய வெஸ்டர்னில் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல் அது. அந்த மாதிரியான அந்த 8th கிரேட் முடித்த மியூசிஷியன்ஸ் இங்கே 3 பேர் இருக்காங்கன்றதை நான் பெருமையாக சொல்லலாம். அது மாதிரி ட்ரம்மர் அப்பு வந்துட்டு இப்போ வந்து 8th கிரேட் எக்ஸாம் பண்ணியிருக்காரு. இதில் இன்டரப்ட் பண்ண மன்னிச்சிருங்க, அவருக்கு 8 வயசு ஆயிடுச்சா? இல்லை 8 வயசு 10 வயசு நினைக்கிறேன். ஓகே. 10 வயசு இல்லை, ஒரு கிரேடுக்கு ஒரு வருஷம் கற்றுக்கிறதால இல்லையா? அப்படிதான் முறை. ஆனால் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ். ஃபுல் டைம் அவங்க வந்துட்டு மியூசிக்கில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பசங்க. இவங்க ஒரு வெர்சடைல். இவங்க தியரியில் 5th கிரேட் இன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், அப்புறம் ஏபிஆர்எஸ்ஆர்னு சொல்லிட்டு இன்னொரு காலேஜ் அது, அவங்க அதுலேயுமே 6th கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வோக்கலில் வந்துட்டு அவங்க 4th கிரேடு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பியானோவில் வந்துட்டு 4th கிரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூட்டில் வந்து கிரேட் 2 பண்ணியிருக்காங்க. அப்புறம் லிடியன் நாதஸ்வரம் அவர் வந்து 8th கிரேட் எக்ஸாமினேஷன் இப்போ பியானோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவர் ஸ்கோர் வந்து 94, தி ஹையஸ்ட் எடுத்திருக்காரு, டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க அதில். அஸ்வின் வந்து 8th கிரேட் கம்ப்ளீட் பண்ண கிட்டாரிஸ்ட்டு. ஸோ இதை மாதிரி ஒரு பிளேஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ப்ராக்டிஸ் போதும். பாட்டு கேட்டாலே நோட்ஸ் எழுதிடுவாங்க அந்தளவுக்கு இது. அதனால தான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு கூப்பிட்டு. நான் அப்பவே சொல்ல சின்ன மியூசிஷியன்ஸ் தான். இல்லை, நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் கேட்டுட்டேன். என்னங்க விளையாடுற பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. நிஜமாவே வந்து அதுக்கு இப்போ நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இல்லை நீங்கள் பெருமைப்படணும். இந்த மாதிரி பசங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லணும்னா, இன்றைக்கி பாட்டுன்னு தான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நம்ம சேனல்ஸில் எங்கள் டிவி திறந்தாலும் எல்லோரும் சொல்கிறது அந்த பாட்டு போட்டி இந்த பாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ பாடுற பசங்களுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பசங்களுக்கும் என்ன, எல்லோரும் மியூசிக்கில் தான் இருக்கோன்ற ஒரு வித்தியாசம் வந்து இங்கே பெருசாக பண்ண முடியல. ஏன்னா பாடுறவங்கள தான் பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லா சேனல்ஸ்லேயும். இல்லை எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவ்வளோ இது இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கம்போசர் நாங்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறோன்னா அதை வாசிக்கிறது வந்து எங்களுக்கு நிறைய மியூசிஷியன்ஸ் தான் தேவைப்படுவாங்களே தவிர ஒரு சிங்கர் தான் தேவைப்படுவாங்க சொல்லப்போனால். ஆனால் இன்றைக்கி சிங்கர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எல்லாமே அவ்வளோ சிங்கர்ஸ் இன்றைக்கி எல்லாரும் ஒரே மாதிரியாக பாடிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. எல்லாம் பாடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரல் இல்லாதவங்களுக்கு விரல் சொல்லி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை வந்து அவேர்னஸ்க்காக தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுத்த இந்த 1 மணி நேரத்தை நான் வந்துட்டு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியணும் இன்ஸ்ட்ருமெண்டல்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதுக்கு தான் என்னுடைய மேடையை நான் பசங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரொம்ப முக்கியமே. வெளிநாடுகளில் சிங்கர்ஸை விட பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸோடைய எண்ணிக்கை, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மூவிக்கு வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோரிங் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இருக்கும், பாட்டே இருக்காது. இங்கே தான் நம்ம ஊரில் வந்துட்டு பாட்டு பண்ணால் தான் மியூசிக் டேரக்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஸ்க்ரீனில் வர்ற விஷுவலுக்கு எப்படி மியூசிக்கை வந்துட்டு கம்போஸ் பண்ண தெரியணுன்றது ஒரு பெரிய, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தான் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்போ இங்கே வருதுன்ற எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து இனி நல்லா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ப்ரைவசி தெரிஞ்சு அதை நல்லா கொண்டு வரணும் சேனல்ஸ்லன்றது எனக்கு ஒரு ஆசை. இவங்க வாசித்ததுலேருந்தே ராஜா சார் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அவரை குறிப்பிடுவீங்க. எல்லா விஷயத்தை பற்றி பேசும்போதும் அதில் வந்து அவரோட ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் பேசுவீங்க. எப்பயுமே வந்து அவர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் அந்த பாயிண்ட்டை வச்சுருவீங்க. ஏன் அவ்வளோ பிடிக்கும் ராஜா சார்? இங்கேயே நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பொழுது நான் ஏன் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற பீத்தோவன், பாக்கு, மொசார்ட், சாப்பின்னு சொல்லி பேசணும்? ஸோ அதனால் எல்லா மியூசிஷியன்ஸுக்குமே தெரியுமே ராஜா சார் எவ்வளோ மைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து நம்ம நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும்.
இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோன்னா இப்போ முக்கால்வாசி பாட்டு அவரது வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. 75% 80% அதுதான் வாசிக்கிறோம். மற்றதெல்லாம் அப்படி அதுக்கப்புறமா எல்லா மியூசிஷியன்ஸும் வாசிக்கிறோம். அதனால் அவரை பற்றி பேர் சொல்லும்போது நமக்கே அந்த விஷயம் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகுது, எந்தும் ஜாஸ்தி ஆகுது. அவர் பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே அப்படி நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி உள்ளே போய் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மியூசிக்கலாகவும் அவரை எத்தனையோ பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவருடைய அதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் பாட்டு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து ஒரு 8 பாரை தனியாக எடுத்து வச்சாலே நமக்கு ஒரு பல்லவி கிடச்சிடும். அதுலேருந்து ஒரு பாட்டில் இன்றைக்கி பெரிய ஹிட் ஆகிடலாம். ஸோ அவ்வளோ பெரிய சீக்ரெட் அவர். அட்லீஸ்ட் அந்த ஃபெய்த்துக்காக நான் அவர் பேரை அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேறு ஓகே. அடுத்து நம்ம யாரோட பாட்டு கேட்க போகிறோம்? அடுத்து வந்துட்டு ஆப்வியஸ்லி ராஜா சாருக்கு அப்புறமா ஆஸ்கார் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் இருக்கிறதே நமக்கு பெருமை இன்னைக்கு. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு தமிழ் மியூசிக் டைரக்டர் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அவருடைய மெட்லி ஒன்று எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பாட்டை எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஜனங்களுக்காக. இது
அப்நார்மலான விஷயம் உண்மையிலேயே சொல்ல போனா. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரஹ்மான் சாரோட டீடைலிங் எல்லாம் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. நீங்க கொஞ்சம் கூட வந்து அதை சளைக்காம செஞ்சுட்டாங்க. சூப்பர்பா இருந்துச்சு. இந்த மாதிரி கிரேட் கம்போசிஷன்ஸ் கொடுத்த அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம பாராட்டே ஆகணும். இந்த மாதிரி நிச்சயமா ஸோ பிளஸ்ட் டு லிவ் இன் திஸ் பீரியட். அந்த மாதிரி ரஹ்மான் சார், ராஜா சார்லாம் இருக்கிற பீரியட்லாம் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. ரஹ்மான் சார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க? ரஹ்மான் சார் வந்துட்டு எல்லாரும் சொல்ல மாதிரி ஒரு ராஜா சார் ஒரு அப்படி மியூசிக் பீரியட் இருக்கும்போது இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியனை வந்துட்டு அது கூட ஒரு கம்பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு திறமை இல்லாமல் அப்படி ரொம்ப எந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி ஆஸ்கார் வந்து வாங்கி இன்னும் அவருடைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அது பெரிய ஹாப்பி. அதோட அவர் வந்துட்டு மியூசிக்கை வந்து எஜுகேஷனாக பசங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தர மாதிரி மியூசிக் காலேஜ் நடத்திக்கிட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு மியூசிஷியன்ஸ் சின்ன சின்ன பசங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி மியூசிக் எஜுகேஷன் தராரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஃபீஸ் வாங்குகிற காலேஜும் இருக்குது, அவங்க சர்வீஸ் மைண்டட்லும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இஸ் வெரி பிக். அது மாதிரி நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் லிடியன் நாதஸ்வரம் கூட அங்கே கேஎம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதை பெருமையாக சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தடுத்த படங்கள், இப்போது ஒரு படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற சூழல் ஆகட்டும் அல்லது அந்த சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும் அப்படி அமையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எவ்வளோ சூஸியாக இருக்கீங்க? சூஸியாக இருக்கிறத விட எதை வந்தாலும் ஒழுங்காக செய்யணுன்ற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கேன், டார்கெட்டில். இந்த ஃபஸ்ட்டு படம், இந்த புறம்போக்கு படத்துக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு சில நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்போது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பர்டிகுலராக இப்போது இந்த ஒரு அம்மா ஆந்தம் ஒன்று பண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. புறம்போக்கு படம் பண்ணும்போது ஓரளவுக்கு ரெக்கக்னிஷன் இருந்தது. ஆனால் இந்த பாட்டு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி யார் வருஷன்னா தெரிகிற அளவுக்கு நைட்டில் அந்த அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் தான் இது காரணம்னு நான் நினைக்கிறேன், டிவைன். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் நிறைய டைரக்டர்ஸ், சொல்லப்போனால் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருடைய மீட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். உண்மையில் சொல்ல போனீங்கன்னா அதுதான் உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இனி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் இவங்க என்ன பாட்டு பண்ண போகிறாங்க? இப்போ அடுத்தது வந்து இப்போ வாசிக்க போகிறது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீஸ், அதாவது யானி அவருடைய கம்போசிஷனில் இருந்து ஒரு பீஸ். அது வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு கம்போசருடைய ஒரு ஹைலைட் கம்போசிஷன். இது மார்ச்சிங் சீசன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் பண்ணியிருக்காரு. அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக இப்போது பியானோ அண்ட் ட்ரம்ஸ் இதில் மட்டும் அவங்க வாசிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்போ, 7/8 என்ற ஒரு டெம்போவில் ரிதமில் வாசிக்க போகிறாங்க, டைம் சிக்னேச்சர். ஓகே, கேட்கலாம்.
இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ ஒரு அந்த கோஆர்டினேஷன், அவங்க அப்படியே கண்லயே பேசிக்கிறாங்க. ஆம், தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எவ்வளோ ஸ்டாமினா வேணும்ல அவங்களுக்கு, எவ்வளோ ஃபோக்கஸ், டெடிகேஷன், ஸ்டாமினா. ஆமா, இது ரொம்ப டைம் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணல. இதெல்லாம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எடுத்து வச்சுட்டாங்க. இல்லைங்க, நீங்க இந்த 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 கமெண்ட்டை மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்க. 1 மணி நேரத்துல ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஒரு நாள்ல பண்ணாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த இதெல்லாம் கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சூப்பர், தேங்க்யூ. முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக வந்து இவ்வளோ அற்புதமான ஒரு இசையை வந்து இந்த ஃப்ளோரில் எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷம். ஆப்வியஸ் நம்ம வீட்டில் மியூசிக் இருக்கும், அதெல்லாம் ஓகே. அவங்களுக்கா ஆர்வம், அதை என்கரேஜ் பண்ணணும், ஓகே படிப்பு முக்கியம் அப்படின்னு எல்லாம் நினைக்காம ஓகே அவங்களுக்கு மியூசிக் தான் அப்படின்னு தோணுனது எப்போ இருந்து? சின்னவா ஒரு 2 வயசே முடியல, துவங்கலை. அப்போ வந்து பையன் வந்து ஸ்டிக் எடுத்து தரையில் வாசிச்சுட்டு இருந்தான். அப்போது அதில் ப்ராப்பராக ஒரு பேட்டர்ன் இருந்தது, ரிதம் பேட்டர்ன் மாதிரி, ஒரு குரூவ் மாதிரி இருந்துச்சு. அப்போது ஸ்கூல் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. அதனால் எல்கேஜி யூகேஜி எல்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அனுப்பலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. அதுக்கப்புறமா அவரை செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஹோம் ஸ்கூலிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டு பசங்க ஸ்கூலுக்கே அனுப்பலை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கே பண்ணட்டோன்னு சொல்லிட்டு மியூசிக் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அவன் கெரியரை ஆரம்பித்தது வந்து ஒரு ட்ரம்மராக கெரியர் ஆரம்பித்தான். அவன் 8 இயர்ஸ் வரைக்கும் ட்ரம்ஸு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிட்டு இருந்தான். 8th இயரில் தான் ஸ்கூலு அதெல்லாம் சுத்தமாக இனி வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு எடுக்கிறேன் டாடி அப்படின்னு சொல்லி பியானோவை எடுத்தான். இப்போ 2 இயர்ஸாக அவர் பியானோ வாசிக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் கூகுள் சர்ச்சில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சைல்டு பியானிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நெவர் அன் இண்டியன் கிட் இன் தட் லிஸ்ட் இஸ் டாப்பிங் த லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது ஏன்னா இதுக்கு ஏன் ரீசன்னா, ஸ்கூல் ஒரு விஷயத்தை இழந்தால் ஒரு விஷயம் கிடைக்குன்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ப்ராடிஜிஸ் தான். பர்டிகுலராக அவரை பற்றி நான் ஏன் சொன்னேன்னா, இன்றைக்கி அந்த கூகுள் சர்ச்சில் அவர் இருக்கிறபடியாக சொன்னேன். மற்றவங்க எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிஷியன்ஸ் தான் இங்கே இருக்கிறவங்க. எப்படி ஒருத்தங்க ஸ்கூலை குவிட் பண்ணிட்டு மியூசிக் போதுன்னு இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து மியூசிக் போதும் இல்லை, மியூசிக் வந்து ரொம்ப பெருசு. மியூசிக் எடுத்திருக்கேன் ஸ்கூலெல்லாம் குவிட் பண்ணிட்டு அப்படி சொல்கிறேன். ஓகே, பட் முழுக்க முழுக்க இந்த குழந்தைங்க வந்து மியூசிக் மட்டும்தான். அதான் இன்றைக்கி ஏதோ ஒரு மேடை அவங்களுக்கு கிடச்சி இந்த வயசில் வந்து ஏறி உக்காடுறாங்கன்னா அதுக்கு காரணம் மியூசிக் தான். அது காரணம் அந்த டெடிக்கேஷன் தான். ஒன்று இழந்ததால் இன்னொன்று வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆகி இன்றைக்கி நீங்கள் உலகமே பார்க்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்? இன்றைக்கி நிறைய படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. இனி சொல்லப்போனால் குறிப்பிட்ட 2 பேர் சொல்லணுன்னா, சமுத்திரகனி சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, அப்புறம் லிங்குசாமி சார் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, எப்படி சொல்லலாம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பெருமை, இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு மனசில். இப்போ இன்னும் நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் கூட லிஸ்ட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இவங்க என்ன பாட்டு பண்ண போறாங்க? இப்போ வந்து அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பீஸ் லம்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் சொன்னா தெரியாது. அவங்க வாசிச்சா ஓ இதுதானா அதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு வெளிநாட்டு இசை பாட்டு அது. இப்போ அதை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவோம். நிச்சயமா. சூப்பர். நீங்க சொன்ன மாதிரியே இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. என்ன சிறப்பு, இதோட சிறப்பு என்ன சொல்லுங்க? இது அந்த கம்போசிஷன் ஃபர்ஸ்ட் அவ்வளோ அழகான ஒரு மெலடி. அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன ஃப்ரீக்வன்சியில் என்ன டோனில் இந்த கம்போசிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பசங்க சேர்ந்து வாசிக்கும்போது அந்த தர்புக்கால அந்த பிஞ்சு கை பாருங்க, அவர் கை இப்படி சும்மா அப்படி தான் இருக்கும் சப்பியா. அதை வச்சு சும்மா அந்த டோன் பேஸ் அந்த டாப் எல்லாமே எவ்வளோ அழகாக அது பேசுது. அங்கே ஒருத்தர் என்னடான்னா பியானோவில் லெஃப்டில் இந்த மாதிரி பியானோவில் கார்டிங் போய்கிட்டு இந்த பக்கம் பியானிக்கால மெலடிக்கால வாசிட்டு இருக்காரு. அதுக்கு அக்கம்பெனி பண்ணுறாரு கிட்டாரிஸ்ட்டு அஸ்வின். இந்த பக்கம் இந்த மாதிரி கீ ஃப்ளூட்டில். ஸோ இப்படி ஒரு மிக்சர் வந்து உண்மையாகவே சும்மா ட்ரீட் மாதிரி தான் ஜனங்களுக்கு இருக்குன்ற மாதிரி. நிச்சயமா இது மக்களுக்கு, அதாவது நேர்ல பார்க்கறதுக்கு நாங்க இதை எல்லாம் ரொம்ப அனுபவிக்கிற மாதிரியே கட்டாயமா விஷன்ல பார்க்கும்போது அவங்களுக்கும் அதே ஃபீல் வரும்னு நாங்க கட்டாயமா நம்புறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன பாடல் நமக்காக அவங்க வாசிக்க போறாங்க? இவங்க அடுத்து வாசிக்க வந்து ஒரு நம்ம ஆல் இண்டியாவில் ஒரு ரெமோ ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கம்போசர். அவர் வந்து அவருடைய ஒரு ஆல்பம்ல இருந்து வந்த ஒரு பாட்டை ஃப்ளூட்டுக்குன்னு ரொம்ப பேர் போன ஒரு பாட்டு அது. அது இன்றைக்கி நம்ம ஃப்ளூட்டை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் நமக்கு இருக்கிறதால அந்த பாட்டை வந்துட்டு எவ்வளோ எந்துவாக பசங்க வாசிக்க போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகே.
இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. எவ்வளோ பிரெத் கண்ட்ரோல் வேணும்ல, இதுக்கு சான்ஸே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, சாதாரணமா அந்த குழந்தெல்லாம் பிறந்த சமயம் வந்து எல்லா கவலையுமே மறந்துரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. குழந்தைகளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். எனக்கு இந்த சின்ன சின்ன கைகளுக்குள்ள வந்து இவ்வளோ அற்புதம் நிகழுது அப்படிங்கும்போது நிஜமாவே நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல நாள்ல இதை கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்க மட்டும் இல்லை, எங்க க்ரூல எல்லாருமே இதை தான் ஃபீல் பண்ணுவாங்க கட்டாயமா. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக. அதனால தான் இப்படி ஷேர் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இன்னமும் திரைக்கு வராமல் நிறைய மியூசிஷியன்ஸ் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க வீட்டில் அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. எந்த பயப்படாதீங்க. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வருவாங்கன்றது உறுதி. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாலே கண்டிப்பாக மியூசிக் வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். நிச்சயமா. ஏறுழவன் இல்லாமல் போனால் ஊர் உலகம் இங்கு இல்லையடா. எல்லா உயிரையும் தாங்கிடும் பூமியடா, இந்த பூமியடா. பூமியை கூட தாங்கிடும் இவனோ சாமியடா, நம் சாமியடா. ஸோ ஃபைனலி நீங்க பாட போறீங்க. ஆமாம், பாட போகிறேன். ஓகே. இப்போ பசங்களை வச்சு நான் அந்த சாங் வந்துட்டு இப்போ தான் சொல்லப்போனால் இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி எல்லாருக்கும் ஸ்கோர் கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்து வாசிக்க போகிறோம். இது ப்ரீ பிளான்டெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு வரிகளும் ரொம்ப குயிக்காக எழுதி இதை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, பார்க்கலாம். பானையில் பொங்கனும் பொங்கலடா, அவன் வாழ்வில் பெருகனும் இன்பமடா. 1000 மனிதர்கள் இருந்தாலும் பூமியில் புனிதன் உழவனடா. இவன் மண்ணை காக்கும் தோழனடா, அவன் தோள்களில் சூட்டிடு மாலையடா. இந்த பூமியில் உயர்ந்தவன் விவசாயி, நம் உயிரினை காப்பவன் விவசாயி. இந்த மண்ணுக்கு இவன் தான் விசுவாசி, இவன் முன்னால் யாவரும் கால் தூசி. இன்னும் உனக்கென்ன தயக்கம் தோழா, இறைவன் இவன் என்று வணங்குதல் தவறா. இன்னும் உனக்கென்ன தயக்கம் தோழா, இறைவன் இவன் என்று வணங்குதல் தவறா. வெற்றிக்கனி அடக்கொட்டுமி நீ, நம்பிக்கை மேல் நம்பிக்கை வை. மூடுப்பனி அது விலகுமி நீ, நம்பிக்கை மேல் நம்பிக்கை வை. ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த பூமியில் உயர்ந்தவன் விவசாயி, நம் உயிரினை காப்பவன் விவசாயி. மரமும் செடியும் காயும் கனியும் இவன் தோழன் வயல்வெளிகளிலே. ஆடும் கதிரை அள்ளி அணைக்கும் சிறுபாலன், சேலையினை பச்சை சேலையினை இந்த மண்ணுக்கு உடுத்திய மாவீரன்.
வீரன் ஏருழவன் இல்லாமல் போனால் ஊர் உலகம் இங்கு இல்லையடா. எல்லா உயிரையும் தாங்கிடும் பூமியடா இந்த பூமியடா. பூமியை கூட தாங்கிடும் இவனோ சாமியடா நம் சாமியடா. பசிக்கிடும் நேரம் உணவை தருவான் அன்னையும் அல்ல, எங்கோ இருந்து உயிரினை காப்பான் தந்தையும் அல்ல. வேர்வையினை நெற்றி வேர்வையினை அவன் நெல்லாய் மணியாய் மாற்றுகிறான். பொய்யில்லை சொல்வது பொய்யும் இல்லை, அந்த பயிரை உயிராய் போற்றுகிறான். இந்த பூமியில் உயர்ந்தவன் விவசாயி, நம் உயிரினை காப்பவன் விவசாயி. இந்த மண்ணுக்கு இவன் தான் விசுவாசி, இவன் முன்னால் யாவரும் கால் தூசி. இன்னும் உனக்கென்ன தயக்கம் தோழா, இறைவன் இவன் என்று வணங்குதல் தவறா. வெற்றி கனி அடக்கொட்டுமினி, நம்பிக்கை மேல் நம்பிக்கை வை. மூடு பனி அது விலகுமினி, நம்பிக்கை மேல் நம்பிக்கை வை. ஓ ஓ ஓ ஓ ஓ நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல அழகான ஒரு பாட்டு. இவ்வளோ வேகமாக செஞ்சேன்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க, கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்திருக்கு, ரொம்ப அர்த்தமுள்ள வரிகள் கொண்ட ஒரு பாட்டை நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இது பாசிபிள் ஆச்சு? குழந்தைகளுக்கு எப்படி பழக்குனீங்க? ஸோ இன்றைக்கி காலையில் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் இந்த நோட்ஸ் கொடுத்து இப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயே இது பண்ண பாட்டு தான். கார்ட்ஸ் மட்டும் நான் எழுதி கொடுத்து, அதனால தான் பேக்ரவுண்டை கூட நான் நாதஸ்வரம் தமிழ் வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நாதஸ்வரம்காக பர்டிகுலராக இந்த கீபோர்டை இப்போ இங்கே கொண்டு வந்து வாசித்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணது. லிரிக்ஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் இப்போ தான் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லிரிக்ஸு வந்து ரீச் ஆச்சு. சக்தி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். உங்களுக்கு ரொம்ப செல்லமான ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. அதை இவ்வளோ குயிக்காக ஒரு நாள் இதை முடிஞ்சிருச்சு. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு அதனால தான் இந்த பேட்டர்னில் நான் வந்துட்டு கம்போஸ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி பியானோ, கிட்டார், ஃப்ளூட்டு, ட்ரம்ஸ்ன்னு இருக்கிறபடியாக இங்கே வந்து நான் இன்றைக்கி அந்த பிளானில் இல்லை, ரெகுலராக இருக்கிற மாதிரி பண்ணலை. ஃபோக்கிஷாக இல்லாமல் இதை வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படி பண்ணது. நிச்சயமாக ரொம்பவே நன்றி. உங்கள் எல்லாருக்குமே முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியா ஒரு சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான தருணமாக இதை மாற்றினதுக்கு உங்களுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா மற்ற யாராவது ஒரு சமகால இசைக்கலைஞர்களாக இருந்தால் நமக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க வாசிக்கிறத பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அந்த மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகிறத வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களோட பிஸியான டைமில் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைகளையும் வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.